ஹாய் மக்களே, மாங்காய் சாதம். வீட்டிலே மாமரத்தில் மாங்காய் காய்க்கிறதுனால இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக மாங்காவை நம்ம எடுத்து நல்லா கழுவிட்டு சிறுவை நம்ம துருவி இந்த நம்ம சாதத்தை நம்ம பண்ண போகிறோம். வீடியோ நல்லா பாருங்கள். கன்சீவாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாங்காய் சாதம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வாய்க்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் விட்டு கடுகுத்தம்பருப்பு, ஜீரகம், கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை, இது எல்லாமே நம்ம தாளிப்பாக நம்ம கொடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. வேர்க்கடலை கொடுக்கலாம், முந்திரி பருப்பு போடலாம். நமக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி நம்ம 3 பருப்பையும் சேர்த்து கூட நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி தாளிப்பு கொடுத்து வெங்காயம் ஒரு நீல வாக்கில் வெங்காயத்தை நம்ம வதக்கி ஒரு 2-3 வெங்காயத்தை நீல வாக்கில் அரிஞ்சு அதுக்கு தேவையான உப்பு போட்டு அது ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. அது அப்படியே கொஞ்சம் நேரத்துலேயே இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வர டைமில் நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா நம்ம தேவையான அளவுக்கு இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்துடும். துருவின மாங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கிட்டே இருக்கும் போது துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வரும். டேஸ்ட் நல்லா சூப்பராக வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மாங்காய், தேங்காய், இந்த காரம், கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்ந்து வரும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காவை அதையும் நல்லா போட்டு வதக்கிட்டு அது நல்லா கொஞ்சம் வதங்கி வர டைமில் கொஞ்சமாக காஞ்ச மிளகாத்தூள், ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக வெல்லம் கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லா வரும். இந்த உப்பு, காரம், இந்த இனிப்பு எல்லாம் சேர்ந்து வரும்போது, புளிப்பெல்லாம் சேர்ந்து வரும்போது சாதம் ரொம்பவே நல்லா சூப்பராக வரும். பிரியாணி அரிசியை நம்ம வடித்து வச்சு சேர்த்துக்கலாம். அப்படி பிரியாணி அரிசினா கூட பரவாயில்ல, பிரியாணி அரிசினா கூட பரவாயில்ல. நார்மல் அரிசி, பொன்னி அரிசி இருக்குது பார்த்திங்களா, அதில் கூட நம்ம சாப்பாடு செய்யலாம். ஆனால் பிரியாணி அரிசி பண்ணும்போது சாதம் நல்லாவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வடித்து வச்ச சாதத்தையும் போட்டு நல்லா கலரி இதை மாதிரி சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் வருங்க. காஞ்ச மிளகாத்தூள் எதுக்குன்னா, எங்கள் வீட்டு மாங்காய் ரொம்ப புளிப்பாக இருக்கும், குண்டு மாங்காய். அதனால் காஞ்ச மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஒட்டு மாங்காயில் செய்யும் போது அது போடணும் அவசியம் இல்லை. தேவையான காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும் போட்டாலே போதும். எல்லாத்தையும் பச்சை மிளகாலாம் கீறி போடுங்க. இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் மக்களே. பசங்களுக்கும் பண்ணி கொடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே. ட்ரை பண்ணி பாருங்கள்.